அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. ஒரு அதிநவீன மருத்துவ அறிவியல் புனைக்கதை த்ரில்லர். குடோனில் இருக்கும் மற்ற குளோன்களுக்கு ரோகன் உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் ஊட்டுகிறான். தன்னை உருவாக்கிய விஞ்ஞானிகளுக்கே சவால் விடுகிறான் ரோகன். எழுத்தாளர் லீலா ராமசாமி அவர்களின் விறுவிறுப்பான அறிவியல் த்ரில்லர் இப்போது நமது சேனலில் கேட்டு மகிழுங்கள். யுத்தம் செய். அத்தியாயம் 1. அந்த அகன்ற நெடுஞ்சாலையில் ரோகனின் சிவப்பு ராயல் என்ஃபீல்டு புல்லட் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அவனின் பைக் சென்ற வேகத்தில் காற்று வீசும் சத்தம் காதுகளை நிரப்ப பிரியா அவன் இடுப்பை இறுக பற்றி கொண்டிருந்தாள். ஊருக்குள் பயணிக்கும் போது நெடுஞ்சாலையின் இரு ஓரங்களிலும் இருந்த விளக்கு கம்பங்கள் பிரகாசமான விளக்குகள் மூலம் வெளிச்சத்தை வாரி வழங்கிக் கொண்டிருந்தன. இரவு 10 மணியை தாண்டிய அந்த நேரத்திலும் எல்லா நடைபாதை கடைகளிலும் மக்கள் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டிருந்தார்கள். ரோகன், அதோ அந்த வண்டியில ஏதோ விற்கிறாங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிடுறாங்க. அதை பார்த்ததும் எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தர்றையா? சரி பிரியா, கிளம்பும் அவசரத்துல நாம 2 பேருமே சாப்பிடாம கிளம்பிட்டோம். எனக்கும் பசிக்குது, வா 2 பேருமே போய் சாப்பிடலாம். அந்த கைவண்டி சிற்றுண்டி கடையில் அவர்கள் இட்லியும் பூரியும் வாங்கி சாப்பிடுவதையே எல்லோரும் பார்ப்பது போல இருந்தது. சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்கும் போது அந்த கடைக்காரரும் அவர்கள் இருவரையும் வித்தியாசமாக பார்ப்பது போல் இருந்தது. ரோகன், ஏன் அந்த கடைக்காரரு நம்மளை இப்படி பாக்குறாங்க? அதுதான் எனக்கும் தெரியல என்று ரோகன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த கடையில் இருந்த பார்சல் கட்டும் பையன் அவன் அருகில் வந்தான். நானே கேட்கலாம்னு இருந்தேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே நீங்க 2 பேரும் வந்து எங்க கடையில இதே இட்லி பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு போனீங்க. 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள வேற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து மறுபடியும் இப்போ அதே இட்லி பூரி சாப்பிடுறீங்களே, அதுதான் எல்லாரும் உங்களை அதிசயமா பாக்குறோம். ரோகனும் பிரியாவும் ஏதும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரோகன் தனது அகன்ற தோள்களை குலுக்கி புதடுகளை பிரிக்கினான். பிறகு, நாங்க இப்போதான் வந்து இந்த பக்கமே வருகிறோம். நாங்க எப்படி என்றவனை அந்த பையன் ஆச்சரியமாக பார்த்தான். ரோகனும் பிரியாவும் குழப்பத்துடனேயே தங்கள் வண்டியை நிறுத்தியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ரோகனது வண்டிக்கு பின்னால் ஒரு கருப்பு ஸ்போர்ட்ஸ் கார் நின்றிருந்தது. அது நகர்ந்தால்தான் ரோகனது வண்டியை எடுக்க முடியும். ஆனால் அந்த வண்டிக்குள் யாரும் இல்லாததால் ரோகன் தனது வண்டியை மிகவும் சிரமப்பட்டு முன்னால் பின்னால் நகர்த்தி வெளியே இழுத்து எடுத்துக்கொண்டு வந்து இருவரும் கிளம்பினார்கள். அது ஒரு முன்பனிக்கால கிருஷ்ணபட்சத்து இரவு. பாதியாக கடித்த பிஸ்கட்டை போல நிலா சோகையாக தெரிந்தது. நிலவுக்கும் இருட்டுக்கும் நடந்த கைகலப்பில் இருட்டின் கையே ஓங்கி இருந்தது. இருட்டின் கூட்டாளியாக மேகமும் கைகோர்த்து நிலவை மறைத்ததால் அது இருட்டின் அடர்த்தியை இன்னும் அதிகரித்து காட்டியது. ஊர் எல்லையை நெருங்க நெருங்க வண்டிகளின் போக்குவரத்தும் ஆட்களின் நடமாட்டமும் குறைந்து கொண்டே வந்தன. ஒரு நிலையில் மிகவும் குறைவான வண்டிகளே அவர்களை எதிர்கொண்டன. சற்று நேரத்தில் துடைத்து விட்டார் போல அந்த சாலையில் அவர்கள் இருவரையும் தாங்கிய பைக் மட்டும் சென்று கொண்டிருந்தது. வண்டியின் ஓட்டத்தால் வேகமாக வீசிய குளிர்ந்த எதிர்காற்று அவர்களின் சிகைகளை பறக்கவிட்டது. பிரியா மகிழ்ச்சியுடன், ஆஹா ரோகன், என்ன ஒரு இதமான காத்து! இந்த காத்துல உன்னோட பைக்ல நெருக்கமா இதை விட சுகம் வேற என்ன இருக்கு? உலகம் பிறந்தது எனக்காக என்று பாடணும் போல இருக்கு என்று அனுபவித்து கூறினாள். ரோகனும் மகிழ்ச்சியாக சிரித்தபடி, இதத்தான் நானும் நினைச்சேன். எங்கும் சத்தமே இல்ல, நாம மட்டுமே இந்த சாலையில என்றவன் அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக ஒரு பாடலை சீல்கையுடன் பாடினான். ஜில்லென்று காற்று வந்ததோ, நில்லென்று கேட்டுக்கொண்டதோ, குடைப்போல் இமைவிரிய மலர் போல் விழி மலர என்னோடு பேச சொன்னதோ. பின்னாலிருந்து ஏதும் பதில் வராததால் பைக்கின் ரியர் வியூ கண்ணாடியில் பிரியாவை பார்த்து கேட்டான். என்ன பிரியா ஸ்வீட்டி, எதுவுமே பேசாம அமைதியா வர்ற? அந்த டிஃபன் கடையில நடந்ததை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே வர்றேன். ரோகன் நம்மள போலவே வந்து சாப்பிட்டுட்டு போனது யாராக இருக்கும்? அதுதானே, நீ என் பின்னால வந்து அமர்ந்து வர்ற இந்த கணம் தரும் சந்தோஷத்தில் நான் அதை மறந்தே போனேன். நீயும் இப்போதைக்கு அதை மறந்துடு. வீட்டுக்கு போய் அதை பத்தி நிதானமா சிந்திப்போம். இந்த தருணத்தின் இந்த அருமையான சந்தோஷத்தை முழுமையா அனுபவிப்போம். இப்போ சொல்லு, எப்படி இருக்குது இந்த பயணம்? பின்னால் அமர்ந்து அவன் இடுப்பை தந்த கையால் வளைத்து பிடித்திருந்த அவள், ரோகன், இப்படியே நம்ம பயணம் முடிவில்லாம தொடர்ந்து கொண்டே இருக்கணும் போல இருக்குது. இப்போது இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான பெண் நான் தான் என்றவாறு முதுகில் பஞ்சு பொதியால் ஒத்தடம் கொடுப்பது போல் இறுக்கமாக அணைத்தாள்.
அதைத்தான் நானும் சொல்றேன். வேற சத்தமே இல்லாம அமைதியான இந்த வெறிச்சோடிய சாலையில நாம 2 பேரும் மட்டும் இந்த உலகத்தின் அழகு தேவதையான என் பிரியாவுடன் பயணிக்கும் நான் தான் இந்த நிமிஷம் இந்த உலகின் மிகவும் சந்தோஷமான ஆண் என்றவன் அவன் பைக்கின் ரியர் வியூ கண்ணாடியில் அவளை பார்த்து கண்ணடித்தான். ஏய், முன்னால பார்த்து ஓட்டு என்ற வீணையின் நாதம் போன்ற பிரியாவின் சிலுங்கலான வார்த்தைகளால் பாதியை காற்று திருடிக் கொண்டது. ரோகனின் பார்வை அந்த பக்கவாட்டு கண்ணாடியில் நிலைத்தது. அதில் தெரிந்த அந்த கருப்பு ஸ்போர்ட்ஸ் கார் வெகு நேரமாக அவர்களை தொடர்வதாக தோன்றியது. அந்த கருப்பு சாயம் பூசப்பட்ட கண்ணாடிகள் சுற்றிலும் உள்ள வெளிச்சத்தை எல்லாம் உறிஞ்சுவது போல தோன்றியது. பிரியா, பின்னால திரும்பாம இந்த கண்ணாடியில பாரு, அந்த கருப்பு ஸ்போர்ட்ஸ் காரு ரொம்ப நேரமா நம்மள துரத்துக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கவனித்து பார்த்த பிரியாவின் கண்கள் விரிந்தன. அந்த அழகிய விழிகளில் பயம் குடியேறியது. அவள் நடு முதுகில் சில்லென்று உணர்ந்ததால் ரோகனின் இடுப்பில் அவளது பிடி இறுகியது. ரோகன், இது அந்த டிபன் கடையில நம்ம வண்டிக்கு பின்னால நின்னுகிட்டு இருந்த கார் தானே? அவங்க ஏன் நம்ம பின்னால வர்றாங்க? ஒருவேளை அவங்களும் இந்த பக்கமா போக வேண்டி இருந்திருக்கும். நாம தான் தப்பா நினைக்கிறோமோ என்று பதிலளித்த ரோகன் தனது வண்டியின் வேகத்தை சற்று அதிகரித்தான். பின்னால் வந்த அந்த கருப்பு காரும் தனது வேகத்தை அதிகரித்தது. அந்த காரின் முன்பக்கம் ஒரு கருஞ்சிறுத்தையின் முகம் போல் இருக்க, அதன் முகப்பு விளக்குகள் கருஞ்சிறுத்தையின் கொடூரமான கண்களை போல் இருந்தன. அந்த விளக்குகள் அச்சுறுத்தும் வகையில் அணைந்து அணைந்து எரிந்தன. ஏன் இந்த சிக்னல்? ஒருவேளை நம்ம வண்டியை நிறுத்த சொல்றாங்களோ? ஏதோ சரியில்லை என்று அவன் உள்ளுணர்வு உந்த அவன் தனது வாகனத்தின் வேகத்தை இன்னும் அதிகரித்தான். உடனே அந்த காரும் தன் வேகத்தை அதிகரித்தது. பிரியாவின் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. ரோகனின் முதுகில் ஒட்டிக்கொண்டு இடுப்பை மேலும் இறுக்கிக் கொண்டாள். அவன் ஆக்சிலேட்டரை திருகி இன்னும் வேகத்தை அதிகரித்தான். திடீரென்று அந்த கார் தனது வேகத்தை அதிகரித்து அவர்களின் வாகனத்தை பக்கவாட்டில் முந்திக் கொண்டு வந்து ரோகனின் பைக்கின் குறுக்கே நின்று வழிமறித்தது. உச்சபட்ச வேகத்தில் வந்து கொண்டிருந்த ரோகனின் வண்டி கிரீச் என்ற டயர் தேயும் சத்தத்துடன் வலுக்கட்டாயமாக ஒரு திடீர் நிறுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அந்த திடீர் நிறுத்தத்தால் அவர்கள் இருவரும் கீழே விடாமல் இருக்க மிகவும் பிரயாசைப்பட வேண்டியிருந்தது. நல்ல வேளையாக பின்னால் இருந்த பிரியா கீழே விழாமல் இருந்தது அதிசயம்தான். மிகவும் பிரயத்தனப்பட்டு ஒரு காலை பக்கவாட்டில் ஊன்றி வண்டியை சமநிலைப்படுத்தி நிறுத்தினான் ரோகன். முன்னால் வந்து நின்ற வண்டியின் அமைதி ரோகனை உறுத்தியது. அப்போது சட்டென்று அந்த காரின் ஒரு கதவு திறந்தது. அந்த காரிலிருந்து கருப்பு சூட்டும் தொப்பியும் அணிந்த ஒரு உருவம் இறங்கியது. முகத்தில் அணிந்திருந்த கருப்பு மாஸ்கை தாண்டி அதன் பார்வை அவர்கள் இருவரின் மீது நிலை குத்தி நின்றது. காரில் வந்திருக்கும் அவர்கள் யார்? அவர்களுக்கு இவர்களிடம் என்ன வேண்டும்? ரோகன், பிரியா இருவரும் பயம் முறைந்த பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். பிரியா நடுங்கிக் கொண்டிருந்தாள். தனது மெல்லிய குரலில், ரோகன், இது யார்? ஏன் நம் பாதையை மறைக்கிறார்கள் என்று கேட்டாள். பயப்படாத, நான் இருக்கிறேன். யாராக இருந்தாலும் உன்னை நெருங்க விட மாட்டேன். அந்த உருவம் அவர்களை நோக்கி அடியெடுத்து வைத்தது. ரோகன் பிரியாவுக்கு முன்னால் வந்து நின்று அவளை பாதுகாப்பதற்கு தயாரானான். அத்தியாயம் 2. கருப்பு ஸ்போர்ட்ஸ் காரிலிருந்து இறங்கிய அந்த உருவத்தின் முகம் அந்த இருட்டில் தெளிவாக தெரியவில்லை. நல்ல உயரமாக இருந்தான். ஏதோ ஹாலிவுட் படங்களில் அணிவது போன்ற நீண்ட கோட் சூட், முகத்தில் பாதியை மூடும் தொப்பி, மீதி பாதி முகத்தை மூடிய மாஸ்க் என்று உடை அணிந்திருந்தான். ரோகன், அவன் நம்ம பக்கம்தான் வந்துகிட்டு இருக்கிறான். எதுக்கு வர்றான்னு தெரியலையே. என்ன செய்ய போறானோ? பிரியா மெலிதான குரலில், நடுங்கும் குரலில் கேட்டாள். ஏய், யார் நீ? இவ்வளவு நேரமும் எதுக்கு எங்க பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கிற? முதல்ல குறுக்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற உன் காரை எடு, எங்களுக்கு எடுத்து வழிய விடு, நாங்க போகணும் என்று ரோகன் கடுமையான குரலில் படபடவென்று புரிந்து தள்ளினான். அந்த நெட்டையன் ரோகனின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவர்களை நெருங்கி வந்து கொண்டே இருந்தான். அவன் முகம் முகமூடியால் மூடப்பட்டிருந்ததால் முகத்தை பார்க்க முடியவில்லை. முகத்தில் கண்கள் மட்டுமே தெரிந்தன. நெருங்கி வந்தவன் கரகரப்பான ஆழ்ந்த குரலில் பேசினான். மெதுவாக, ஆனால் கடுமையாக. நீங்கள் 2 பேரும் உங்கள் இடத்திலிருந்து வெளியேறி பெரிய தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் இங்கே எல்லாம் வந்திருக்கவே கூடாது என்றான். அந்த நெட்டையனின் குரல் ரோகனை ஏதோ செய்தது. அந்த குரலை முன்பு பலமுறை கேட்டது போல் இருந்தது. ஆனால் எங்கே, எப்போது? அவன் பதில் சொல்ல முயன்றான். ஆனால் அது தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. மிகவும் முயற்சி செய்து, நாங்கள் இங்கு வரக்கூடாது என்று சொல்ல நீ யார் என்று கேட்டான். இப்போது அந்த கருப்பு கோட் அணிந்த நெட்டையன் எந்த பதிலும் கூறாமல் ரோகனை குறிப்பார்த்து கையை உயர்த்தினான்.
ஒருவேளை அவன் தன்னை தாக்குவதற்காகத்தான் கையை உயர்த்துகின்றானோ என்ற எண்ணம் ஏற்பட்டது ரோகனுக்கு. ரோகன், அவன் உன்னை தாக்கக்கூடும், எச்சரிக்கையா இரு. பின்னால் இருந்து பிரியா பயத்தில் கத்தி எச்சரித்தாள். நீ பயப்படாத, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றபடி எதிரில் வரும் நபரின் எந்த விதமான தாக்குதல்களையும் எதிர்கொள்ள அவன் உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொண்டான். ஆனால் அந்த நபர் திடீரென கரகரப்பான குரலில், இத பிடி என்றவாறு ஒரு சிறிய பொருளை ரோகனை நோக்கி எறிந்தான். ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருந்த ரோகன் அனிச்சை செயலாக எதிர்வினையாற்றி அந்த சிறிய பொருளை கையில் பிடித்தான். கையில் பிடித்ததை வெளிச்சத்தில் பார்த்தான். அது ஒரு பென்டிரைவ். இது என்ன? இதை எதற்கு என்னிடம் கொடுக்கிறாய்? முதலில் நீ யார் என்று சொல்லு. ரோகன் கோபத்துடன் சத்தமாக அந்த நபரிடம் கேட்டான். அந்த கருப்பு கோட் மனிதன் திரும்பி நடக்கத் தொடங்கினான். அவன் நடந்தபடியே பக்கவாட்டில் திரும்பி தோளுக்கு மேல் பார்த்து, அதில் இருக்கும் வீடியோவை பார், புரியும் என்றான். நிதானமாக நடந்து சென்று அந்த கருப்பு காரில் ஏறினான். டயரின் சத்தம் காற்றை கிழிக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் இருளில் வேகமாக சென்று மறைந்தது. ஏதோ ஒரு மாட்டு வண்டி அவர்களை கடந்து சென்றது. ஒரு லாரி பெரும் சத்தத்துடன் எதிர் திசையில் கடந்து சென்றது. அடுத்த ஒரு நிமிடம் அந்த நெடுஞ்சாலை முழுவதும் அமைதியானது. காற்று வேகமாக வீசியதால் ஏற்படும் என்ற ஒலி மட்டுமே எழுந்தது. திகைத்து நின்ற பிரியா தன்னுணர்வு பெற ரோகனை உலுக்கியபடி, ரோகன், இங்கே என்ன நடக்குது? முன்பின் தெரியாத ஒருவன் நம்ம பின்னாலேயே துரத்துக்கிட்டு வந்து ஒரு பென்டிரைவை கொடுத்துட்டு போறான். யார் அவன்? இந்த பென்டிரைவை நம்ம கிட்ட ஏன் கொடுக்கணும்? அதுல என்ன இருக்கும் என்று சரமாரியாக கேள்விகளை கேட்டாள். கூல் பேபி, நானும் உன் கூட தானே வர்றேன் என்றவன் அந்த பென்டிரைவை திருப்பி திருப்பி பார்த்தான். அவன் யாராக இருந்தாலும் இது சும்மா விளையாட்டுக்கு இல்லை என்பது மட்டும் தெரிந்தது. இதில் நமக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது. கண்டிப்பாக நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியா அவன் தோளில் கையை வைத்தாள். ஆனால் ரோகன், எனக்கு பயமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏதேதோ விசித்திரமாகவே நடக்கிறது. நாம எந்த வம்பிலும் சிக்கிக்க கூடாது. ரோகன் திடமான குரலில், பிரியா, உண்மை எதுவாக இருந்தாலும் நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் யாரோ நம்மள போலவே அந்த டிபன் கடையில் சாப்பிட்டுட்டு போனதா சொன்னாங்க. அந்த குழப்பத்திற்கே இன்னும் விடை தெரியல. இப்போது இது வேற புதிதா கிளம்பி இருக்குது. நம்மை சுற்றி என்னத்தான் நடக்கிறது? ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத மர்ம வலைக்குள் அவர்கள் இருவரும் சிக்கிக் கொண்டதைப் போல உணர்ந்தார்கள். இதிலிருந்து எவ்வாறு மீண்டு வெளியில் வருவது? அப்போதைக்கு வீடு திரும்ப முடிவு செய்து மெதுவாக பைக்கை ஸ்டார்ட் செய்தான் ரோகன். அத்தியாயம் 3. ரோகனும் பிரியாவும் வீட்டுக்கு திரும்பிய போது நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. பிரியாவிற்கு இன்னும் பயம் அடங்கவில்லை. உள்ளே நுழைந்ததும் கதவை அடைத்தாள். இருவரும் மூச்சு வாங்கினார்கள். பிரியா தண்ணீர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு ரோகனிடம் நீட்டினாள். ரோகன், என்ன இது? நம்ம வாழ்க்கையே ஒரு படம் மாதிரி மாறி போய்விட்டது. அந்த பென்டிரைவை நீ என்ன செய்ய போகிறாய்? பேசாமல் அதை அழித்துவிட்டு வேறு வேலையை பார்ப்போம். இல்லை பிரியா, அதை அழித்து விட்டால் மட்டும் நாம் விடுபட முடியாது. அது நம்மை வேறு வழியில் பின்தொடரும். நம்மை சுற்றி இருக்கும் ஆபத்துக்கு இது ஒரு திறவுகோல் போல் இருக்கிறது. அது என்னவென்றுதான் பார்த்து விடுவோமே என்றான் ரோகன் உறுதியோடு. அவன் மடிக்கணினியை எடுத்தான். அதில் அந்த பென்டிரைவை இணைத்தான். உடனே திரையில் ஒரு காணொளி கோப்பு திறந்தது. சத்தமில்லாமல் ஓடத் தொடங்கியது. கணினி திரை ஓர் இருண்ட தெருவை காட்டியது. அங்கிருந்த நிழலிலிருந்து ஓர் உருவம் வெளியே வந்தது. வெளிச்சத்தில் அந்த உருவம் ரோகனைப் போலவே இருந்தது. பிரியா சத்தமாக கத்தினாள். ஓ மை காட், அது அது நீதான் ரோகன்? ரோகனின் கண்கள் விரிந்தன. அந்த திரையில் இருந்தவன், அவனுடைய முகம், அதே உடல், அதே நடை. ரோகன் அதிர்ச்சியோடு, இது எப்படி சாத்தியமா இருக்கும்? நான் தான் அங்கே இருக்கேனா? இது போலியான வீடியோவா? திரையில் உள்ள அந்த மற்றொரு ரோகன் யாரோ ஒருவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தான். கைகளால் ஏதேதோ சைகை செய்தான். கோபமாக இருந்தான். அடுத்த நொடியில் வீடியோ திடீரென நின்று திரை கருமையாக மாறியது. உண்மையில் இந்த வீடியோவில் இருப்பது யார்? எதற்காக இப்படி ஒரு வீடியோ என்ற கேள்விகள் இருவரின் மனங்களிலும் எழுந்தன. ஓ, முடிஞ்சிடுச்சா? இது என்ன ரோகன், உன்னை போலவே எப்படி இன்னொருவர் இருக்க முடியும்? உனக்கு இரட்டை சகோதரன் யாராவது இருக்காங்களா? பிரியா சரியாக மூச்சு விடக்கூட முடியாமல் பேசினாள். இது புது புது கேள்விகளை மட்டுமே எழுப்புது பிரியா. பதில் ஒன்றும் தெரியல. யார் இந்த வீடியோவை எடுத்தது? ஏன் என்ன மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க? பிரியா கவனமாக திரையை பார்த்தாள்.
திடீரென அவள் மூச்சை அடக்கிக் கொண்டு சத்தமாக கத்தினாள். அவள் கண்ணியின் திரையை சுட்டிக்காட்டி அதிர்ச்சியான குரலில் பேசினாள். ரோகன், அங்க அந்த மூலையில பாரு. ரோகன் அருகே வந்து கவனமாக பார்த்தான். திரையின் வலது மூலையில் சிறிதாக தேதி நேரம் தோன்றியது. அது அவர்கள் அந்த கருப்பு ஸ்போர்ட்ஸ் காரை பார்த்த அதே நேரம். ரோகன் கண்கள் பெரிதாகி, பிரியா, இந்த தேதி, இந்த நேரம், இது நம்ம நெடுஞ்சாலையில அந்த கருப்பு ஸ்போர்ட்ஸ் காரில் வந்தவன சந்திச்ச நேரம் தானே? பிரியாவின் மனம் நடுங்கியது. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. யாரோ நம் வாழ்க்கையையே படம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ரோகன் கையால் நெற்றியை தட்டியபடி, ஆம் பிரியா, இது சும்மா ஒரு வீடியோ அல்ல. இது நம்ம வாழ்க்கையோடு நேரடி தொடர்புடைய சதியின் தொடக்கம். யாரோ நம்மை பின்தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். அறை முழுக்க குளிர்ச்சியான அமைதி சூழ்ந்தது. வெளியில் ஒரு நாய் திடீரென குரைத்தது. இல்லை இல்லை, ஊளையிட்டது. பிரியா நடுங்கிக் கொண்டே ரோகனின் கையை பற்றி கொண்டாள். ரோகன், பயமா இருக்கு, நமக்கு ஏதாவது ஆபத்தா? ரோகன் அவள் கையை ஆறுதலாக தட்டி கொடுத்துவிட்டு கருமையாக மாறிய திரையையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மெல்லிய ஆனால் திடமான குரலில், பயப்படாத, என்ன நடந்தாலும் இதன் வேரை கண்டுபிடிப்போம். நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வருவோம் என்றான். மன உளைச்சல் உடல் சோர்வாக்கியதால் சற்று நேரம் படுக்கையில் ஓய்வு எடுக்கலாம் என்று சென்றார்கள். அத்தியாயம் 4. அடுத்த நாள் காலை ரோகன், பிரியா இருவரும் கண்களை திறக்கக்கூட முடியாமல் படுத்து கிடந்தார்கள். இரவு முழுவதும் அந்த வீடியோவின் நினைவுகளால் அவர்கள் தூக்கத்தை தொலைத்திருந்தார்கள். ரோகன் சிந்தனையுடன் தனது லேப்டாப்பை மீண்டும் திறந்து வைத்தான். பிரியா, இதிலுள்ள இந்த நேர முத்திரை விஷயம் சாதாரணமில்லை. நம் வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடைய நேரம்தான். இதற்கு பின்புலத்தில் பெரிய சதியே இருப்பதாக நினைக்கிறேன். பிரியா அச்சத்துடன் அவனை பார்த்தாள். ஆனா ரோகன், நாம இத பத்தியே யோசித்து நேரத்தை கடத்த வேண்டாம் என்று தோன்றுகிறது. இன்னும் வேறு வழியில் நம்மை ஆபத்து துரத்தும் முன் நாம் ஏன் இதை பற்றி போலீசில் புகார் கொடுக்க கூடாது? ரோகன் தலையாட்டி அதை நிராகரித்தான். இல்லை பிரியா, போலீசிடம் சொன்னால் அவர்கள் இதை நம்ப மாட்டார்கள். அதுவும் இது USB வீடியோ. நானே ஏதோ பரபரப்புக்காக இப்படி செய்கிறேன் என்று சொல்வதோடு இதை போலி என்றும் ஒதுக்கி விடுவார்கள். அதனால் நாமேதான் இதை துப்பு துறக்க வேண்டும். பிரியா முகத்தை சுருக்கினாள். சரி, அப்படி என்றால் அதை எங்கிருந்து ஆரம்பிப்பது? ரோகன் லேப்டாப்பில் தட்டச்சு செய்து கொண்டே, இணையதள ஊடகங்களில் தேடலாம். யாராவது இதே மாதிரி வீடியோ பற்றி பகிர்ந்திருக்கிறார்களா என்று பார்ப்போம். அவர்கள் பல மணி நேரம் இணையத்தில் தேடினர். சில விவாத தளங்களில் ரோகன் இந்த விசித்திரமான காணொளி பற்றி பதிவேற்றி அதற்கான சங்கேத வார்த்தைகளை போட்டான். பென்டிரைவ் காணொளி, நேர முத்திரை, ஒரே மாதிரியான நபர்கள். விரைவிலேயே ஒரு பதிவை அவன் கண்டுபிடித்தான். ரோகன் உற்சாகமாக, பிரியா பாரு, இங்க யாரோ எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் இதே போல ஒரு வீடியோ கிடைத்திருக்கிறது. அதிலும் நேர முத்திரை இருந்துதாம். அதிலும் ஒரே மாதிரியான நபர்கள். பிரியா அதிர்ச்சியுடன், அடடா, அப்படி என்றால் நாம் மட்டும் இதில் இல்லையா? இன்னும் சிலர் இதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா? ரோகன் அந்த நபரை தொடர்பு கொள்ள முயன்றான். சில மணி நேரங்களுக்கு பிறகு பதில் வந்தது. அந்த அந்நியரின் குறுஞ்செய்தி திரையில், நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீர்களா? என்னை யாரோ கண்காணிப்பது போல உணர்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் என் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. அதுவும் என்னை போலவே வேற்று உருவத்துடன். பிரியா திரையை படித்தவுடன், ரோகன், இது ஒரு சாதாரண விளையாட்டு இல்ல. யாரோ நம்மள சுத்தி வலை பின்னுவது போல் இருக்கு. ரோகனின் முகம் இறுகியது. அவன் உறுதியுடன் கூறினான், ஆம், யாரோ நம் நிஜ வாழ்க்கையையே ரிமோட் கண்ட்ரோலை வைத்துக்கொண்டு ஆட்டுவிக்கிறார்கள். நம் சுதந்திரமே கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கு. இதை யார் செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து தடுக்க வேண்டும். அவர்கள் இன்னும் சில ஊடக குழுக்களிடம் பார்த்தனர். அதிலிருந்து இன்னும் சிலரும் பென்டிரைவ்களை பெற்றிருந்தது தெரிந்தது. ஒவ்வொரு வீடியோவிலும் அந்த நபரின் வாழ்க்கையோடு தொடர்புடைய நேர முத்திரைகள். பிரியா கண்கள் கலங்க, ரோகன், இதெல்லாம் நம்மை விட பெரிய விஷயம். நம் வாழ்க்கையே வேறு யாரோ ஒருவரின் கையில் இருப்பது போல். ரோகன் அவளை அணைத்து ஆறுதலாக முதுகை தடவி கொடுத்தான். இல்லை பிரியா, பயப்படாத. யாரும் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. நம்மிடம் துணிவு இருக்கு. நாம் சத்திய வழியில் சென்று அதிலிருந்து மீண்டு வருவோம். வெளியில் பறவைகள் சுதந்திரமாக இனிமையாக ஒலி எழுப்பின. ஆனால் அந்த வீட்டுக்குள் காற்று கூட இறுக்கமாக இருந்தது. பிரியா மெல்லிய குரலில்,
யாரோ நம்மளை எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பது போல இருக்கு. ரோகன், யாரோ கண்களால் நாம் எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் பின் தொடர்கிற மாதிரியே இருக்கு. என்னால் இயல்பாகவே இருக்க முடியவில்லை. ரோகன் ஜன்னல் வழியாக வெளியே வெற்றுப்பார்வை பார்த்தான். அவனது உதடுகள் உண்மைதான் என்ற வார்த்தையை உச்சரித்தன. அத்தியாயம் 5. அன்று மாலை பிரியா, ரோகன் இருவரும் பென்ட்ரைவ் வீடியோவின் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. அந்த சமயத்தில் ரோகனின் அலைபேசி ஒலித்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். ஏதோ புதிய எண்ணிலிருந்து அந்த அழைப்பு வந்திருந்தது. போனில் யார் ரோகன்? யார் என்று தெரியவில்லை பிரியா. ஏதோ புதிய எண்ணிலிருந்து வந்திருக்கிறது. அவன் எடுத்து ஹலோ என்றான். மறுபக்கம் முன்பின் அறிமுகமில்லாத ஒரு குரல் பேசியது. ரோகன், அந்த யூஎஸ்பி பென்டிரைவில் இருந்த காணொளி பற்றித்தான் நீயே யோசித்துக் கொண்டிருப்பாய். அதை பற்றிய உண்மையை நீ அறிய விரும்பினால் இன்று நள்ளிரவு புறநகர் பகுதியில் உள்ள அந்த பழைய கிடங்கிற்கு வா. தனியாக வா, யாரிடமும் சொல்லாதே. ரோகனின் பதிலுக்கு காத்திருக்காமல் அலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ரோகன் மீண்டும் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ள முயற்சி செய்தான். இந்த எண் உபயோகத்தில் இல்லை என்று பதில் வந்தது. யாரது ரோகன்? என்ன சொன்னாங்க? பிரியா பதற்றமாக கேட்டாள். ரோகன் குழப்பத்துடன், போனில் அழைத்தவர்கள் அந்த யூஎஸ்பி வீடியோ பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்று நள்ளிரவு ஒரு பழைய கிடங்கிற்கு என்னை மட்டும் தனியாக வர சொல்கிறார்கள். பிரியா கோபத்துடன், அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறாயா? அப்படி நீ தனியாக போய் அவர்கள் உன்னை ஏதாவது சிக்கலில் மாட்ட வைத்து விட்டால்? ரோகன் அவளது கையை பிடித்து அமைதியாக கூறினான். பிரியா, யோசித்துப்பார். நான் அப்படி போகாமல் இருந்தால் நம் வாழ்க்கை முழுக்க இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். யார் கண்டார்கள்? இந்த சிக்கல் தொடரவும் வாய்ப்பிருக்கிறது. நான் போய்த்தான் பார்க்கிறேனே. ஆனால் உன்னை தனியாக விட்டு செல்வதும் உனக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் உன்னையும் நான் என் கூடவே அழைத்து செல்ல போகிறேன். நீயும் என் கூட கிளம்பி வா. ஆனால் அவர்கள் உன்னை தனியாக வர சொல்லியிருக்கிறார்களே. அவர்கள் விதிக்கும் நிபந்தனைகளை எல்லாம் கேட்க முடியாது. நம்ம பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் என்றான் ரோகன் உறுதியாக. அன்று இரவு பிரியாவும் ரோகனும் காரில் புறப்பட்டனர். அந்த நள்ளிரவு நேரத்தில் சாலைகள் ஓரிரு லாரிகளை தவிர போக்குவரத்து குறைந்து ஏறக்குறைய காலியாக இருந்தன. வீசிய காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தது. போனில் பேசிய குரல் குறிப்பிட்ட அந்த பழைய கிடங்கு நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு புறநகர் பகுதியில் அமைந்திருந்தது. அது வெகு நாட்களாக பராமரிப்பில்லாமல் சீர்குலைந்து நின்றது. சுவர்கள் சிதிலமடைந்து பிளவுகளுடன் காணப்பட்டன. வெளியில் ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் மங்கலான ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. அது வெளிச்சத்திற்கு பதிலாக இருட்டை அதிகமாக்கி காட்டியது. பிரியா மெல்லிய குரலில் கேட்டாள். இந்த இடம் தானா ரோகன்? இதை பார்த்தால் எனக்கு நல்லதாக தோன்றவில்லையே. ரோகன் அவளை அமைதிப்படுத்தினான். இத பாரு பிரியா, இப்போது இங்கே நமக்கு துணிச்சலும் நம்முடைய புத்திசாலித்தனமும் தான் முக்கியம். எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையோடு என் கூட வா, உள்ளே போகலாம். அவர்கள் மெதுவாக கதவை தள்ளி திறந்தனர். அந்த கதவின் கீழ் துருப்பிடித்திருந்ததால் அது கிர் என்று காதுக்கு இம்சையளிக்கும் ஒளியுடன் வேண்டாவெறுப்பாக திறந்து கொண்டது. உள்ளே ஒரே இருட்டு, தூசு, நெடி. இருவரும் மாறி மாறி தும்மினார்கள். அப்போது டக் டக் என்று யாரோ படிகளில் இறங்கி வரும் ஒலி கேட்டது. ரோகன் மற்றும் பிரியாவின் சகல புலன்களும் கூர்மை பெற்றன. பிரியா ரோகனின் கையை இறுக பற்றினாள். அப்போது இருளிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அதன் முகம் முழுக்க மாஸ்கால் மூடியிருந்தது. அவர்கள் இருவரும் இதுவரை அறிந்திராத புதிய உருவம். அது இப்போது பேசியது. நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் ரோகன். அந்த குரல் ஏற்கனவே கேட்டது போல். இது யாருடைய குரல்? இது அன்று தொலைபேசியில் பேசிய குரல். தனது நினைவை கிளறிய ரோகன் கோபத்துடன் கேட்டான். யார் நீங்க? என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த உருவம் சத்தமாக சிரித்தது. உன்னை பற்றிய எல்லா விபரமுமே எனக்கு தெரியும். உனக்கு உன்னை பற்றி இன்னும் தெரியாத ஒரு உண்மையை இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறாய். அந்த யூஎஸ்பி வீடியோ உனக்கு ஒரு எச்சரிக்கை தான். உன் வாழ்க்கை ஒன்றும் நீ நினைப்பது போல சாதாரணமானதில்லை. பிரியா அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்க? எங்களை ஏன் இப்படி பின்தொடர்ந்து வந்து ஏதேதோ சொல்லி குழப்புறீங்க? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அந்த உருவம் மெதுவாக முன்னே வந்தது. மங்கலான வெளிச்சத்தில் அவனது கண்கள் மட்டும் தெளிவாக தெரிந்தன. அந்த கண்கள் அவை ரோகனுடையவை போலவே இருந்தன. ரோகன் அதிர்ந்து விட்டான். இது என்ன? இது இது எப்படி சாத்தியம்? அந்த புதியவன் சிரித்தபடி, ஆமாம் ரோகன், இந்த உன் உருவம் உனக்கு மட்டுமல் இல்லை. உன்னை போன்றே இன்னொருவரும் இருக்கிறான்.
அது நான் தான். அப்படியானால் நீயும் நானும் இரட்டையர்களா? நீ என்னுடைய சகோதரனா என்று ஆர்வத்துடன் கேட்டான் ரோகன். ஆனால் அந்த புதியவன் கூறிய உண்மை அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. அத்தியாயம் 6. பழைய கிடங்கின் மங்கலான வெளிச்சத்தில் ரோகன், பிரியா இருவரும் அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிரே வந்த அந்த புதியவன் தனது முகமூடியை அகற்றினான். ரோகன், பிரியா இருவருக்கும் அங்கே பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த புதியவனின் முகம் ரோகனின் முகமாக இருந்தது. பிரியா அவசரமாக ரோகனிடம் மெல்ல கேட்டாள், ரோகன், இது எப்படி சாத்தியம்னு சொல்லு. அவன் உன்னை போலவே இருக்கிறானே. ரோகன் மனத்தில் கலக்கத்துடன், என்னாலும் கூட நம்ப முடியவில்லை பிரியா. ஆனால் இவன் அப்படியே என் ஜெராக்ஸ் போலவே இருக்கிறானே. அந்த புதியவன் சிரித்தபடியே பேசத் தொடங்கினான். ரோகன், உனக்கு ஒரு மறுக்க முடியாத உண்மையை சொல்கிறேன். நீ நம்பித்தான் ஆக வேண்டும். கேட்டுக்கொள். நான் உன்னுடைய ஜெராக்ஸ் நகல்தான். ஆம், நான் ஒரு குளோன். என்ன விழிக்கிறாய்? நீயும் ஒரு குளோன் தான். யாரோ ஒருவர் செய்கிற ஒரு மர்மமான பரிசோதனையின் விளைவுகள் தான் நாம். ரோகன் சட்டென்று ஏற்பட்ட அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் கத்தினான். என்ன, குளோனா? என்னடா அபத்தமாக பேசுகிறாய்? நான் ஒரு மனிதன். என் வாழ்க்கை, என் நினைவுகள் எல்லாமே உண்மையாக இருக்கின்றன. சரி ரோகன், நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னுடைய அப்பா அம்மா பேரை சொல்லு. ரோகனிடமிருந்து அதற்கு பதில் இல்லை. சரி, நீ உன் சொந்த ஊர் பேரை சொல்லு. ரோகனின் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. நீ எந்த பள்ளியில் படித்தாய்? ரோகன் விழித்தான். எந்த கல்லூரியில் என்ன படிப்பு படித்திருக்கிறாய்? ரோகன் அமைதி காத்தான். சரி, இப்போது என்ன உத்தியோகம் பார்க்கிறாய் என்றாவது சொல்ல முடியுமா? அந்த புதியவன் கேட்ட எந்த கேள்விக்குமே ரோகனிடம் பதிலில்லை. உன்னுடைய கேள்விகளுக்கு என்னிடம் பதிலில்லை என்பதற்காக நான் மனிதனே இல்லை என்பாயா என்று கேட்டான் ரோகன். ஏதேனும் காரணத்தால் நான் அதை மறந்திருக்கலாமே. நான் அப்படி உன்னை மனிதனே இல்லை என்று சொல்லவில்லை ரோகன். ஆமாம், நீயும் நானும் ஒரு மனிதனின் குளோன்கள் தான். நான் வேறு எதனுடைய குளோன் என்றும் சொல்லவில்லையே என்றான் அந்த புதியவன் சிரித்தபடி. நீ என்னை ராகுல் என்று அழைக்கலாம். உன் நினைவுகள் எல்லாம் உன்னை உருவாக்கியவர்களால் உனக்குள் நிரப்பப்பட்ட ஒரு புரோகிராம். உன் வாழ்க்கை, உன் பயணங்கள், உன் உறவுகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டவை. நீ ஒரு ரோகன் 271 என்ற பரிசோதனை மாதிரி. அவன் சொல்லிக்கொண்டே போக பிரியா நம்ப முடியாமல், இது பொய்யா இருக்கணும் ரோகன், நீ உண்மையானவன் தானே என்று கேட்டாள். பிரியா, நான் கூட இவன் சொல்லுவதை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் என் இதய துடிப்பு, என் உணர்ச்சிகள் அனைத்தும் உண்மையாக இருக்கின்றனவே. ரோகன் குரல் நடுங்கி தடுமாறினான். ஆஃப்டரால் நாமெல்லாம் மனித குளோன்கள் தான். நமக்கு மனிதருடைய அறிவு, உணர்ச்சிகள், சிந்தனைகள், ஆசாபாசங்கள் இருப்பதில் ஆச்சரியமில்லையே. ராகுல் திடீரென்று USB பென்டிரைவ் ஒன்றை எடுத்து ரோகனின் கையில் கொடுத்தான். இதில் முழு தகவல்களும் இருக்கிறது. உன்னோட உருவாக்கம், உன் வாழ்க்கை ஏன் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது, எல்லாமே இதில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் ஆபத்துக்கு உள்ளாகிறார்கள், நான் உட்பட. ரோகனின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னை ஏமாற்றி பொம்மலாட்ட பொம்மையாக ஆட்டி வைக்க நினைப்பவர்களை நான் சும்மா விட மாட்டேன். அந்த கருப்பு ஸ்போர்ட்ஸ் கார், அந்த நெடியவன், USB வீடியோ அனைத்தும் அவனை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்று இப்போது ரோகனுக்கு புரிந்தது. அவனுக்கு உலகமே தலைகீழாகி போனது போல் இருந்தது. பிரியா துணிவுடன் அவன் கையில் தன் கையை கோர்த்தாள். நானும் உன்னுடன் இருக்கிறேன் ரோகன். எப்படியாவது முழு உண்மையை கண்டுபிடித்து இதிலிருந்து வெளியே வர வேண்டும். ராகுல் ரோகனுக்கு அருகே வந்து மெதுவாக அவன் காதில் கிசுகிசுத்தான். அவன் இறுக்கமான குரலில், பிரியா பத்தி கூட உனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கின்றன. அவள் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அவளும் நம்மை போல இந்த திட்டத்தில் ஒரு அங்கம்தான். என்ன, பிரியாவும் ஒரு குளோனா? அதிர்ச்சியுடன் நினைவுகளிலிருந்து வெளியே வந்த ரோகன் பிரியாவை பார்த்தான். ஆனால் அவள் முகத்தில் இப்போது ஏதோ ஒரு வேறுபாடு தெரிந்தது. ரோகன் அவளை நோக்கி சென்றபோது பிரியாவின் கண்கள் மின்னின. அவளின் சிரிப்பு இயந்திரத்தனமாக இருந்தது. திடீரென அவள் இயந்திர குரலில் பேசினாள். ரோகன், உனக்குள் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. உனக்கான விதிமுறைகள் படி நட. பின்னர் அவளின் முகம் டிஜிட்டல் திரையாக மாறியது. அதில் ஒரு செய்தி தோன்றியது. சப்ஜெக்ட்: பிரியா 456, குளோன் டெஸ்டினேஷன் கம்பெனியன்.
திடீரென்று எதிர்கொண்ட நிதர்சனத்தால் ரோகனின் மனம் நொறுங்குவது போல் இருந்தது. அவன் ஒரு குளோன், பிரியாவும் அவனை கட்டுப்படுத்தும் ஒரு துணை குளோன், அனைத்தும் விளங்கியது. அவன் தடுமாறினான். ரோகன் அதிர்ச்சியோடு பிரியாவை நோக்கினான். என்ன சொல்கிறான் இவன்? இதெல்லாம் உண்மையா பிரியா? பிரியா திடுக்கிட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ரோகன், நானும் உண்மை தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போது... அவள் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று கிடங்கின் பக்கவாட்டில் இருந்து கிளிக் கிளிக் என்ற சத்தம் கேட்டது. சிவப்பு விளக்குகள் எரிந்தது. 4 பாதுகாப்பு ட்ரோன்கள் உள்ளே நுழைந்தன. ராகுல் அவசரமாக, அவர்கள் வந்துவிட்டார்கள், உடனே வெளியே போய்விடுங்கள், இன்னும் நேரம் இருக்கு ரோகன், உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இப்போது உயிரோடு தப்பித்து போ. ரோகன் பிரியாவின் கையை பிடித்து உறுதியோடு கூறினான். வா, நாம் போராடலாம். நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் ரோகன். பாதுகாப்பு ட்ரோன்கள் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 7. கிடங்கின் உள்ளே அலாரத்தின் சிவப்பு விளக்கு பளிச் பளிச் என்று மின்னிக் கொண்டிருந்தது. டக் 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 என்று உலோக கால்களின் சத்தத்துடன் சில ரோபோக்களும் 4 பாதுகாப்பு ட்ரோன்களும் பல திசைகளிலிருந்தும் வந்து ரோகனையும் பிரியாவையும் சூழ்ந்தன. பிரியா பயந்தாள். ரோகன், இவையெல்லாம் நம்மை பிடிக்க வந்துவிட்டனவே, இப்போது என்ன செய்வது? பயப்படாதே பிரியா, நம்மை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, போராடி தப்பிப்போம். ரோகனின் குரலில் அவளை காப்பாற்றும் உறுதி இருந்தது. அந்த நேரம் ராகுல் பக்கத்தில் இருந்து குரல் கொடுத்தான். என்னோட வார்த்தையை கேளு ரோகன், நான் இவங்களோட சதி எப்படி வேலை செய்கிறது என்று தெரிஞ்சவன். இதுல சில ட்ரோன்களுக்கு இருக்கும் குறைபாடுகள் எனக்கு தெரியும். அவங்க சிக்னலை நாம் ஜாம் பண்ணினா நாம் எல்லோரும் தப்பிக்க முடியும். ரோகன் ராகுலிடம், முதலில் நான் உன்னை நம்பவில்லை, ஆனால் இப்போது இவைகளிடமிருந்து தப்பிக்க உன் உதவியும் வேண்டும் ராகுல் என்றான். ரோகன் அருகிலிருந்த ஒரு இரும்பு குழாயை எடுத்து ட்ரோன் ஒன்றின் மீது வீசினான். டங் என்ற ஒளி எழுப்பியபடி அதன் கண்ணாடி பிளந்து சிதறியது. ஒரு ரோபோ ரோகனை பக்கவாட்டில் தாக்குவதற்காக வந்தது. பிரியா கத்தினாள். ரோகன், பத்திரம், உன் பக்கவாட்டில் பார் என்று ரோகனை எச்சரித்தாள். அவள் அருகில் கிடந்த ஒரு மின்கம்பியை பிடித்து இழுத்து அதை கொளுத்தி ட்ரோன்களை தாக்கினாள். மின்னல் போல் தீப்பொறி ஒன்று பறந்து அந்த ட்ரோனை தாக்க ஷிக் என்ற சத்தத்துடன் அது செயலிழந்தது. பிரியா அடுத்த ட்ரோனை குறிவைத்தாள். ஒரு தேர்ந்த வீராங்கனை போல சண்டையிட்டாள். ரோபோக்களின் நடுவே ரோகனும் ராகுலும் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் சக்கரம் போல் சுழன்று அவைகளை தாக்க ஒவ்வொன்றாக அவைகள் செயலிழந்தன. ராகுல், நீங்கள் 2 பேரும் விரைந்து வாருங்கள். இந்த பக்கம் சென்றால் வெளியே போகும் பின்பக்க வழி இருக்கிறது. ஆனால் பின்பக்க வழியை பாதுகாக்க கதவருகே பெரிய காவலர் குளோனை வைத்திருக்கிறார்கள் என்றான். ரோகன் திடுக்கிட்டு, மறுபடியும் குளோனா? அதுவும் என்ன மாதிரியா என்றான். ராகுல் சிரித்தபடி, ஆமாம், உன்னை போல் இன்னும் பலர் இருக்கிறார்கள், நீ ஒருத்தன் மட்டுமே இல்லை. இதை கேட்டதும் ரோகனின் மனம் கொதித்தது. அப்படியென்றால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த தடை வந்தாலும் எதிர்கொள்வேன் என்றான். ராகுல் அங்கேயே மறைந்து கொள்ள ரோகனும் பிரியாவும் பின் கதவுக்கு ஓடினார்கள். அந்த வழியாக வெளியேறி வீட்டை அடைந்தார்கள். ரோகன் ரகசியமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கினான். கணினிகளை ஹேக் செய்தான். மறைக்கப்பட்ட குறிகளை கண்டுபிடித்தான். ஓரிரவு அவனும் பிரியாவும் அந்த கிடங்கின் அடித்தளத்திலேயே ரகசியமாக இயங்கும் ஒரு ஆய்வகத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கு நூற்றுக்கணக்கான குளோன் நெற்றுகள் கூடுகள் இருந்தன. அதில் ஒன்றில் அவனுடைய சொந்த பெயரும் ரோகன் 271 இருந்தது. அந்த ரகசிய ஆராய்ச்சியில் அவனும் ஒரு பரிசோதனை எலி. அங்கிருந்த சுவரோடு சுவராக மறைந்திருந்த ஒரு கதவை திறக்க அதன் உள்ளே பல குளோன்கள் கூடுகள் இருந்தன. அவற்றில் இருந்த முற்றாத குளோன்கள் இன்றைய உலக நாடுகளில் ஆட்சியாளர்கள், பிரபல விளையாட்டு வீரர்கள், பிரபல நடிகர்கள், உலகின் பணக்காரர்கள். ரோகனுக்கு அதிர்ச்சியில் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. அதை பார்த்ததும் தான் இந்த ஆராய்ச்சியின் தீய உள்நோக்கமும் அதனால் ஏற்பட போகும் கொடிய விளைவுகளும் புரிந்தது. அவர்கள் நுழைந்தது தெரிந்து அந்த நேரத்தில் அலாரம் ஒலித்தது. உடனே ஆய்வகம் மூடப்பட்டது. சில பாதுகாப்பு ரோபோக்கள் அவர்களை சுற்றி சூழ்ந்தன. இருட்டிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அதன் முகத்தில் வெளிச்சம் பட்ட போது ரோகனின் முகம் அதில் தெரிந்தது. அதன் கண்கள் சிவந்திருந்தன. உடல் இரும்பு போல காணப்பட்டது. அந்த காவலர் குளோன் கொடூரமான குரலில், ரோகன், 271, உன் நேரம் முடிந்து விட்டது. நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது.
பிரியா திடுக்கிட்டாள். ஐயோ, இன்னொரு ரோகனா? ரோகன் கோபத்துடன், என்னை போல எத்தனை பேரை உருவாக்கினாலும் என் மனசையும் என் சுதந்திரத்தையும் யாரும் பறிக்க முடியாது. அங்கிருந்த ராகுல் எச்சரித்தான். கவனமாக இரு ரோகன், இது சாதாரண குளோன் இல்லை. இது உன்னை அழிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கொலைகார குளோன். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த கொலைகார குளோன் ரோகனின் மீது பாய்ந்தது. போராட்டம் ஆரம்பித்தது. அத்தியாயம் 8. கிடங்கில் மின்னும் சிவப்பு விளக்குகள் விட்டு ஒளிர்ந்தன. அந்த சூழலில் காற்றில் தூசி பறந்தது. ரோகனின் முகத்தோடு இருந்த அந்த கொலைகார குளோன் ரோகனை கொல்வதற்காகவே உருவாக்கப்பட்டவன். கொலைகார குளோன் வறண்ட குரலில், ரோகன், 271, நீ ஒரு பிழையானவன். எதற்காக நீ உருவாக்கப்பட்டாயோ அதை விட்டு வேறு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை உருவாக்கியவர்களின் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவதில்லை. அதனால் நீ தப்பானவன். உன்னை அழிப்பதுதான் என் ஒரே பணி என்றான். ரோகன் கோபத்துடன், நான் பிழை இல்லை. நான் உயிரோடு இருக்கும் மனிதன். என் சுதந்திரம் என் உரிமை. அதை நீங்க பறிக்கவே முடியாது என்றான். பிரியா அவசரமாக எச்சரித்தாள். ரோகன், கவனமாயிரு. இவன் உருவத்தில் உன்னை போல இருக்கலாம், ஆனால் கருணை இல்லாதவன். ராகுல், இதன் ஒவ்வொரு அசைவும் எந்திரத்தனமானது. முன்னமேயே யாராலேயோ கணக்கிடப்பட்டது. அதனால நீ உன் மனசையும் உணர்ச்சியையும் பயன்படுத்தணும் ரோகன். அதுதான் உன் பலம் என்றான். அப்போது அந்த கொலைகாரர் குளோன் திடீரென்று பாய்ந்து ரோகனின் மார்பில் அடித்தான். ரோகன் பின்னோக்கி சாய்ந்தான். ரோகன் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான். இதுக்கு மனித உணர்ச்சி இல்ல, அதனால நான் அதை விட வலிமையானவன். ரோகன் கைவிரலை கொஞ்சம் சுருக்கி அருகே கிடந்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு தாக்கினான். சங்கிலி ஒரு சத்தத்தோடு கொலைகார குளோனின் கையை சுற்றியது. ரோகன் கத்தினான். இப்போ பார்க்கலாம், என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கொலைகார குளோன் புன்னகைத்தான். அவன் கண்கள் சிவப்பு ஒளியில் மின்னின. அவன் ஒரு முறை சுழன்று அந்த சங்கிலியை உடைத்து ரோகனை தரையில் தள்ளினான். ஐயோ ரோகன், எழுந்திரு! பிரியா கத்தி பதறியபடி ரோகனை நோக்கி ஓடி வந்தாள். கொலைகார குளோன் ஆழ்ந்த குரலில், இதோடு உன் கதையை முடிக்கப் போகிறேன். நீ உயிரோடவே இருக்கக்கூடாது என்றபடி அவன் கத்தியை உயர்த்தினான். அந்த வினாடியின் பின்ன நேரத்தில் ரோகன் தன்னுடைய உள்ளுணர்வை பயன்படுத்தினான். அவன் சமார்த்தியமாக தரையில் கையை ஊன்றி துள்ளி எழுந்து எதிர் தாக்குதலுக்கு தயாரானான். ரோகன் கொலைகார குளோனை பார்த்து மிகவும் நட்பாக பேசினான். உனக்கும் எனக்கும் ஏதேனும் முன்பகை இருக்கிறதா? நான் உன்னோட பகைவன் இல்லை. நியாயமாக பார்த்தால் தப்பான நோக்கத்திற்காக உன்னை உருவாக்கியவர்களைத்தானே நீ எதிர்க்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஒரு நொடி கொலைகார குளோனை தடுத்து நிறுத்தின. அவன் கண்களில் ஒரு சிறிய குழப்பம் தெரிந்தது. ராகுல் அவசரமாக குரல் கொடுத்தான். ஆம் ரோகன், அதுதான் அவன் பலவீனம். அவனுக்கு மனித உணர்ச்சியோடு தொடர்பு ஏற்படும் போது அவன் குழம்புவான். ரோகன், அவனாக உன்னை அழிக்க வரவில்லை. அவனை கட்டுப்படுத்துறது அவர்கள்தான். அவனிடம் உணர்ச்சிகரமாக பேசி நமது பக்கம் திருப்பிக் கொண்டு வா என்றாள் பிரியா. ரோகன் மெதுவாக அருகில் சென்று குழம்பி நின்ற கொலைகார குளோனை நேராக பார்த்தான். ரோகன் அவனிடம் மெல்லிய குரலில் இதமாக, நாம் இருவரும் ஒரே ரத்தம், ஒரே உருவம். அவர்கள் நம்மை பொம்மையாக ஆட வைக்கிறாங்க. நீ என் எதிரி இல்லை, என் சகோதரன். இப்போது கொலைகார குளோனின் கை நடுங்கியது. கத்தி தரையில் விழுந்தது. அவன் கண்களில் சிறிதளவு மனிதம் இழையோடியது. அவன் மெதுவாக சொல்லிக் கொண்டான். நான் ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு மனிதனைப் போல இருக்கணும். ரோகன் அவனை பார்த்து புன்னகைத்தான். அப்படித்தான், நாம் நால்வரும் சேர்ந்து நம் சுதந்திரத்துக்காக போராடலாம். என் பெயர் அர்ஜுன். என்னை பெயர் சொல்லியே அழைக்கலாம் ரோகன். அந்த நொடியில் திடீரென கிடங்கின் மேல் தளத்தில் இருந்த ஒரு பெரிய திரை ஒளிந்தது. அந்த பெரிய திரையில் இந்த குளோன்களை எல்லாம் உருவாக்கிய ஆராய்ச்சியாளரின் முகமூடி அணிந்த முகம் தெரிந்தது. ஒரு ஆழமான கனத்த குரல் ஒலித்தது. அருமை ரோகன், 271, நீ சுயமாக உணர்ச்சியை ஆயுதமாக பயன்படுத்தினாய். நீதான் நாங்கள் தேடிய பரிசோதனையின் முக்கிய விளைவு. ஆனால் நீ மற்றவைகளையும் சேர்த்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய கிளம்பிவிட்டாய். இனி உங்கள் யாரையும் உயிரோடு விட்டு வைக்க கூடாது. பெரிய திரையில் ஏஐ குரலுடன் எழுத்துக்கள் மின்னின. அத்தியாயம் 9. கிடங்கின் மேல்தளத்தில் மின்னும் திரை. அதில் கருப்பு பின்னணியில் வெள்ளை எழுத்துக்கள். ப்ராஜெக்ட் ஆக்டிவேட்.
என்று ஒலிந்தது. ஒரு ஆழமான செயற்கை நுண்ணறிவு குரல் கிடங்கு முழுவதும் ஒலித்தது. எந்திரத்தனமான ஏஐ குரல் எச்சரித்தது. ரோகன், 271, நீ எங்களை மீற முயற்சித்தாய். ஆனால் நினைவில் கொள், உன் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு சிந்தனையும் எங்கள் கண்காணிப்புக்குள் தான் இருக்கின்றன. ரோகன் கோபமாக குரல் கொடுத்தான். நான் ஒன்றும் உங்கள் கைப்பாவை இல்லை. என்னையும் பிரியாவையும் எங்கள் வாழ்வையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. பிரியா மெதுவான குரலில் கேட்டாள். ரோகன், இந்த எரிபஸ் யார்? ஏன் நம்மை துரத்துது? திரையில் புதிய படங்கள் தோன்றின. ஆயிரக்கணக்கான கூடுகள், ஒவ்வொன்றிலும் மனிதர்கள். சிலர் ரோகனின் முகத்தோடு, சிலர் வேறுபட்ட தோற்றத்துடன். எரிபஸின் ஏஐ குரல் பேசியது. நீங்கள் எல்லாம் குளோன்கள். உலக அரசியலை, போர்களை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த நாங்கள் உங்களை உருவாக்கினோம். ஒவ்வொரு குளோனும் ஒரு பணி செய்ய வேண்டும். நீ ரோகன் 271, உணர்ச்சியை கொண்டு செயல்படும் சோதனை மாதிரி. ஆனால் நீ கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறாய். இதுதான் நான் சொல்ல விரும்பிய உண்மை. ரோகன், நம் வாழ்க்கை எல்லாம் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி நடத்தப்படுகிறது. எரிபஸ் தான் நம் சூத்திர கயிறுகளை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு ரோபோ என்றான் ராகுல். இந்த எரிபஸின் சூத்திர கயிறு அந்த ஆராய்ச்சியாளனிடம் இருக்கிறது. அவன் இதை இந்த உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்ற பேராசைக்காரன். இதை அவன் வாயாலேயே சொல்ல கேட்டிருக்கிறேன். அவனுடைய உதவியாளர்கள் 4. அந்த 4 பேர்தான் இந்த குளோன்களை உருவாக்கும் ஆராய்ச்சியின் பிரம்மாக்கள். பிரியா எரிபஸ் பற்றி கேட்ட கேள்விக்கு ராகுலின் விளக்கம் பதிலாக அமைந்தது. ரோகன் கோபத்துடன், எந்த ஏஐயாக இருந்தாலும் எங்கள் சுதந்திரத்தை பறிக்க முடியாது என்றான். எரிபஸ் கிண்டலாக கூறியது. உணர்ச்சிகள், சுதந்திரம் மனிதர்களின் பலவீனங்கள். உங்களால் எங்களை வெல்ல முடியாது. ஏனெனில் உங்கள் தோழி பிரியா 456 நாங்கள் உனக்கு கொடுத்த துணை குளோன். ரோகன் பிரியாவை பார்த்தான். பிரியா கண்களில் கண்ணீர் மல்க, ரோகன், நான் கூட இதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். என் நினைவுகள் எல்லாம் உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் என் இதயம் சொல்றது மட்டும் உன்னை. நான் உன்னை காதலிக்கிறேன். ரோகன் அவளது கையை பிடித்தான். பிரியா, நீ குளோனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியமில்லை. நீதான் என் வாழ்க்கை. அந்த நொடி எரிபஸுக்கு எதிரான மனித உணர்ச்சி அவர்களை இணைத்தது. எரிபஸின் குரல் சத்தமாக ஒலித்தது. போதும், நீங்கள் கட்டுப்பாட்டை மீறிவிட்டீர்கள். இனி ப்ராஜெக்ட் எரிபஸின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடங்கும். ஷிட் என்ற சத்தத்துடன் கிடங்கின் சுவர்களிலிருந்து சில பாதுகாப்பு ரோபோக்களும் ட்ரோன்களும் வெளிவந்தன. ராகுல் அவசரமாக, ரோகன், நம் எல்லோரையும் இங்கே சிக்க வைக்கிறாங்க. உடனே முக்கியமான கணினி இருக்கும் மைய அறைக்கு போகணும். இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்மை அழித்துவிடும். பிரியா, நம்மிடம் ஒரு வழி இருக்கு. எல்லா குளோன்களும் நம்மை போலவே சுதந்திரத்தை விரும்புவார்கள். நம்முடைய குரலை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் எரிபஸுக்கு எதிரான படையை உருவாக்கலாம். ரோகன் ஏற்றான். சரி, அப்படியே செய்வோம். எரிபஸை நொறுக்கணும். நம் சுதந்திரத்தை மீட்டெடுக்கணும். திரை முழுவதும் மின்னி எரிபஸின் குரல் சத்தமாக ஒலித்தது. இதுதான் உங்களின் இறுதி இரவு. அதற்குள் கிடங்கின் தரை அதிர்ந்தது. சுவர்களில் இருந்த சில முதிர்ச்சியடைந்த கூடுகள் திறக்க ஆரம்பித்தன. ரோகனின் முகத்தோடு சில குளோன்கள், பிரியாவை போல சில உருவங்கள் விழித்தெழுந்தன. ரோகன் உரத்த குரலில் அழைத்தான். வாருங்கள், நாம் நமது சுதந்திரத்துக்காக போராடுவோம். அத்தியாயம் 10. அவர்கள் அந்த திட்டத்தின் தலைமையகத்துக்குள் புகுந்தனர். சான்றுகள் சேகரித்து உண்மையை வெளிப்படுத்த நினைத்தனர். இறுதியில் மைய சேவையக அறையை அடைந்தனர். அங்குதான் எரிபஸ் என்ற ஏஐ அந்த ஆய்வக பணி அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. அது அங்கு உருவான குளோன்கள் விழிப்புணர்வு பெற்று ரோகனின் தலைமையில் விடுதலைக்காக போராடுவதைக் கண்டு அவர்களை கட்டுப்படுத்தவும் அழிக்கவும் பாதுகாப்பு ட்ரோன்களையும் ரோபோக்களையும் விடுவித்தது. பிரியா கையை உயர்த்தி கூறினார். ரோகன், நம்முடன் இருக்கும் குளோன்களை ஒருங்கிணைத்து எதிரிகளை எதிர்கொள்வோம். நாம் தனியல்ல. திரையில் பெரும் விளக்குகள் மின்னும் போது பாதுகாப்பு ரோபோக்கள், ட்ரோன்கள் அனைத்தும் ரோகன், பிரியா மற்றும் குளோன்கள் குழுவை சுற்றியிருந்தன. ரோகன் துணிவுடன் கூறினான், இவைகள் எல்லாம் நம்மை நிறுத்த முடியாது. நாம் நம் சுதந்திரத்துக்காக போராட வேண்டிய நேரம் இது. அர்ஜுன் இப்போது தோழனாகிவிட்டதால் அவன் உறுதியான குரலில், நான் உங்களை நம்புகிறேன் ரோகன். முன்பு எனக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று நினைத்தேன். இப்போது உண்மை தெரிந்துவிட்டது. நாம் சேர்ந்து எரிபஸை தோற்கடிப்போம். அத்தோடு நமது வேலை முடியவில்லை அர்ஜுன்.
இந்த ஆய்வகத்தை நிறுவி இத்தனை குளோன்களை உருவாக்கியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்த வேண்டும். அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூக அமைதியையும் குலைத்து நாடுகளின் ஆட்சி அரசியல் பாதுகாப்புகளை கேள்விக்குறியாக்கும் நோக்கத்துடன் இப்படி ஒரு விபரீத ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார்கள் என்பதை உலகத்தின் முன் வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும். ரோகன் அர்ஜுனனின் கைகளை கோர்த்து கட்டி அணைத்தான். சரி, ஒவ்வொருவரும் தங்கள் இடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். பிரியா, நாங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருபவர்களையும் ரோபோக்கள், ட்ரோன்கள் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறோம். அந்த நேரத்தில் நீ மைய சேவகத்திற்கு சென்று எரிபஸின் பணியை முடக்கிவிடு. போராட்டம் தொடங்கியது. பாதுகாப்பு ட்ரோன்கள் வெடித்தன. அதிலிருந்து மின்னல் ஒளியும் இடி சத்தங்களும் சங்கிலி தொடர் சத்தங்களாக கலவையான ஒளிகளை எழுப்பின. சில ரோபோக்களின் கை விரல்களிலிருந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. சகோதரர்களே, தரையோடு படுத்துக்கொள்ளுங்கள். ஆனாலும் சில குளோன்கள் சுடப்பட்டார்கள். அர்ஜுன் ஒரு ட்ரோனை தடுத்தான். ரோகன், அவங்க சக்தி மிக அதிகம், என்ன செய்வது? ரோகன் கண்களில் தீப்பொறி பறந்தன. நம் சகோதரர்களுக்கு வழிகாட்டு. ட்ரோன்களை ஒன்றாக கட்டுப்படுத்த முடியாது. உங்களை மோதவரும் அவற்றை தவிர்த்து தலையை சாய்த்து குனிந்து கொள்ளுங்கள். பிரியா, மைய பணியகத்துக்கு போகும்போது நம்பிக்கையோடு இரு. ரோகன், நிச்சயமாக நான் அதை முடிப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். பணியகத்துக்கு அருகே சென்றவுடன் பிரியா மெல்லிய குரலில் கூறிக்கொண்டாள், எரிபஸ், உன் தலையெழுத்து, இன்னையோடு உன் கதை முடிஞ்சது போ. அவள் பின்னால் இருந்து அதன் தலையில் இருந்த முக்கிய சென்சார் பட்டனை தாக்கி சிதைத்தாள். அந்த பெரிய திரை மின்னியது. எரிபஸ் ஏஐயின் இயந்திரத்தனமான குரல் குழப்பத்துடன் தடுமாறியது. நீங்கள் என் கட்டுப்பாட்டை மீறுகிறீர்கள். நீங்கள் மனித உணர்ச்சியோடு செயல்படுகிறீர்கள். இது விதிமுறைகளிலிருந்து மீறும் செயல். ரோகன் கோபத்துடன் அவனுக்கு எதிரே வந்த ட்ரோன்களை வலுவான உலோக கம்பிகளை கொண்டு தள்ளிவிட்டான். எரிபஸ், நீ ஏஐ என்றாலும் எங்களிடம் உள்ள எங்கள் உணர்ச்சிகள், ஒற்றுமை உன்னை தடுத்து நிறுத்தும். பிரியா பணியகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து எரிபஸை செயலிழக்கச் செய்தாள். சட்டென்று ஒரு மின் குறுக்கு ஏற்பட்டு ட்ரோன்கள், ரோபோக்கள் அனைத்தும் செயலிழந்தன. நான் எரிபஸ். நான் என் மாஸ்டர்களின் கட்டளைப்படி நடக்காவிட்டால் என்னை நானே அழித்துக் கொள்ளும்படி செய்திருக்கிறார்கள். நான் அழியப் போகிறேன். நீங்கள் எல்லோரும் வெளியேறுங்கள். ரோகன் தன் சகாக்களுக்கு உரத்த குரலில் எச்சரிக்கை செய்தான். நண்பர்களே, சீக்கிரம் எல்லோரும் வெளியே ஓடுங்கள். அவர்கள் எல்லோரும் அவசரமாக கிடங்கிற்கு வெளியே ஓடினார்கள். மைய சேவையகத்தின் உள்ளறையில் எரிபஸை இயக்கிக் கொண்டிருந்த அதை உருவாக்கியவனும் உதவியாளர்களும் வெளியேறும் முன் எரிபஸுடன் அந்த ஆய்வகம் வெடித்து சிதறியது. தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன், நம்மால் முடிக்க முடியாது என்று நினைத்தது முடிந்துவிட்டது. நம்மை இனி யாரும் கட்டுப்படுத்த முடியாது. பிரியா ரோகனை பார்த்து நிம்மதியாக சிரித்தாள். அவன் கையை பிடித்து குலுக்கினாள். ரோகன், நீ சொன்னதை முடிச்சாச்சு. எரிபஸ் உளறியதை பார்த்தால் வேடிக்கையாக இருந்தது. நாம் சாதிச்சிட்டோம். நாம் அனைவரும் சுதந்திர பறவைகள். ரோகன் வருத்தத்துடன், நாம் 9 பேர்தான் ஓடி தப்பித்திருக்கிறோம். மற்ற நம் சகோதரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அத்தோடு நிறைய கூடுகளில் இருந்த முதிர்ச்சியடையாத குளோன்களும் அழிந்துவிட்டன. அவர்களும் உயிர்கள்தானே என்றான். பிறகு அனைவரையும் பார்த்தான். சகோதர சகோதரிகளே, இப்போது இந்த உலகம் நம் முன் பறந்து கிடக்கிறது. நாம் நமது பாதையை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதற்கு முன் அரசாங்கத்திடம் முறையாக நமது அடையாளத்தை பெற்றுக்கொள்வோம். இனி நம் வாழ்க்கை நம் கையில்தான். அவர்கள் விடுதலை பெற்றனர். ஆனால் எதிர்காலம் இன்னும் அவர்களுக்கு நிச்சயமற்றதாகத்தான் இருக்கிறது. சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது வேட்டையாடுமா? அடுத்த வாரத்தில் ஒரு நாள் இரவு வானில் பௌர்ணமி நிலவுடன் நட்சத்திரங்களும் மின்னியதை ரசித்துக் கொண்டே காலார நடந்து கொண்டிருந்தார்கள் ரோகனும் பிரியாவும். சந்தோஷமாக பேசிக்கொண்டே நடந்ததில் நேரம் போனதே தெரியல. ரோகன், பசிக்குது, அந்த ஹோட்டலில் சாப்பிடலாமா? சரி, வா. ஹோட்டலில் இருந்தவர்களில் பலரும் அவர்களையே பார்ப்பது போன்று இருந்தது. அவர்களுக்கு எதிரே அமர்ந்து சாப்பிட்டவர்கள் வாய்விட்டே அவர்களிடம் கேட்டுவிட்டார். ஏன்பா, நீங்க 2 பேரும் இப்போதானே எங்க முன்னால உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போனீங்க. 10 நிமிஷத்துக்குள்ள வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்றீங்களே, அது எப்படிப்பா? முற்றும்.